ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் குக் அண்ட் டெக் சேனலில் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனால் 5 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உடச்ச கடலை 1 ஸ்பூன். இது லேசாக சூடுபடுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. 1 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய வச்ச தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கருவேப்பிலை சேர்க்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால தான். லேசாக சூடுபடுற அளவுக்கு வறுத்து இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, இதை இடித்து போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இந்த டைமிங்கில் அரைச்சி எடுத்தாச்சு பொடியை. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் மட்டும் மூடி எடுத்துடலாம். கொதி வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி மசாலா வறுத்து தான் போட்டிருக்கோம், அதனால் பச்சை வாசனைலாம் வராது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமே செஞ்சிடலாம். இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் ஊற்றணும் அடுப்பை, அப்போ தான் அடி பிடிக்காது. இது மாதிரி முட்டை கரைஞ்சி போகாது. முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நம்ம கலக்கி விடக்கூடாது, அப்படியே இருக்கும். மூடி போட்டு கரெக்டாக 3 to 4 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் கடாய் எடுத்திங்கன்னா திருப்பி போட தேவையில்லை, இது பேனுங்கிறதால நான் திருப்பி போடுறேன். அவ்வளோதான், சுவையான முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.